ஒரு திங்கள். இவள் வாய் ஒரு செவ்வாய். வாயை காட்டு. இவள் மூக்கு ஒரு புதன்டா. புதன். இவ கண்ணு ஒரு வியாழன். இவள் பல்லு ஒரு வெள்ளிடா. வெள்ளி. ஆக மொத்தத்துல இவ பெரிய சனிடா. சனிலாம் நீ தப்பா நினைக்காத. எல்லாருக்குமே சனி பிடிக்கும். மங்கு சனி இருக்கு, பொங்கு சனி இருக்கு, சென்ம சனி இருக்கு, ஏழரை சனி இருக்கு. எந்த சனி வேணாலும் பிடிக்கலாம். ஆனா சங்கு சனி மட்டும் பிடிச்சு வச்சுக்க மாமா. சங்கு சனியை பாத்துறீங்களா? சங்குனா நடு கடல்ல சங்கு சனியை பாத்துறீங்களா? அதே வங்காள. அப்பா சங்கு ஊதிட்டு இருக்கற நீயே. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சங்கு. இந்த பாரு பப்பன் அரியரப்பா இருக்காரு. எனக்கு பேர் என்ன தெரியுமா வச்சிருக்காரு? சங்கூதி மணின்னு தான் வச்சிருக்காரு. அம்மா இப்ப இத்தனை சொன்னீங்கல்ல, இதுல விளக்க சொல்லுங்க பாப்போம். இப்ப மனிதனா பிறந்தா எல்லாருக்குமே சனி பிடிக்கும். சனி பிடிச்சாதான். சனி பிடிக்கலன்னு வச்சுக்க அது நல்லாவே இருக்காது. சனி என்னைக்கும் கொல்ல மாட்டேன். உயிருக்கு ஆபத்து இல்ல, அப்புறம் கஷ்டத்தை தான் கொடுப்பேன். உன்னை அழகா இருக்குன்னு வர்ணிச்சேன். நீ வர்ணிச்சதுனால உன் பெட்டக்ஸ் குண்டி இப்படி தூக்காத. ஒரு அபிநயத்தை திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருந்தேன். இந்த கூட்டம் எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பெண்கள் அழகியா கூட இருக்கட்டும், பெரிய ரம்ப ரதியா கூட இருக்கட்டும். சரி, நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம் பாரு ஆம்பளை. நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, அந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடான்னு. இல்லனா மட்டும் நாங்க சூப்பரா இருக்கிறது இல்லாம போயிடும். உங்களை நாங்க திரும்பி பார்க்கணும். அப்பதான் நீங்க அழகுன்னு நாங்க ஒத்துக்குவோம். நாங்க சொல்லலன்னா உங்களை நாய் கூட நக்காதுன்னு அர்த்தம். ஒண்ணே மட்டும் கோழி கூட கொத்தாது. நாங்க திரும்பி பார்க்க. பொம்பளையா பாரு, பொம்பளை ஆம்பளை பாரு முகரைய. உன்னை கட்டி பிடிச்சனா? உன்னை நான் கட்டி பிடிச்சனா? உன்னை நான் இடிச்சனா? உன்னை நான் இடிச்சனா? இல்ல காலை பிடிச்சு இழுத்தனா? இல்ல உன் கைய பிடிச்சு இழுத்தனா? இல்ல ஓத்தங்க மணி உன்னை பேசறனா? நானும் கோப்பேன்னு பேசறேன். வர்ணிச்சது நீ தப்புன்ற. நீ நான் உன அப்புறம் சனின்னு சொன்னா அப்புறம் கோவம் வராதயா? இந்த பாரு மண்டை பொளந்து வேற ஒரு மேடையில ஆம்பளை கூட தப்பா ஒரு விஷயத்தை சொல்லிரலாம். சரி, ஆனா ஒரு பெண்ணு மட்டும் சொல்ல கூடாது. போட்டில வந்தா நானும் சொல்லுவோம்ல. அப்படி கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இது இருக்கு. எது இருக்கு? ஆனா ஆண்களுக்கு பெண்கள் அடிமைன்னு நாங்க சொல்ல வரல. சொல்லப்படாது. அல்ல சொல்ல வரல. இந்த உலகத்துல பெண்களை நாங்க உயர்வான ஒரு இடத்துல நினைக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா தாய் இல்லைனாவே எந்த ஜீவராசியும் இந்த உலகத்துல பிறக்காது. தெரியவே தெரியாது. அதனால உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? அப்படியே பாருங்க, டாப்ல அப்படியே பறக்கறிய பாருங்க. அடே அப்பா, உங்க பறவை புறா என்னைக்கு பொளந்துக்கிட்டு விழுகுதுன்னு தெரியும். பொளந்துக்கிட்டலாம் விழுகாது. நீ ஆன வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதா. விழுகிறதுக்கெல்லாம் வேலையே. உன்னை எல்லாம் கட்டி வச்சா குடும்பம் மயிர்ல விளங்குமா? உன்னை கட்டிட்டாலும் குடும்பம் புளுப்புலன்னு தான் இருக்கு. நீ பிள்ளை பத்துட்டாலும் அப்படியே 4.5 கிலோல அப்படியே பொளந்துக்கிட்டு. ஏன் நான் பெப்பையா 4.75 கிலோல அக்கமக்கல உனக்கெல்லாம் பிள்ளை பத்துச்சுனா அவத்தல மூஞ்சில் குஞ்சு இருக்கு மாதிரி. அது மாதிரி தான். ஏங்க நானே நல்ல குண்டா கொழுகொழுன்னு இருக்கேன். அப்புறம் குழந்தை மட்டும் இப்படி மூஞ்சில் குட்டியாட்டு இருக்கா? குண்டா இருக்கிறதுக்கு பூரா 5 கிலோ 4 கிலோல பிள்ளை பறக்கணும் நீ நான் நினைச்சேன். பொறக்கும் அப்படி கிடையாது. என்னத்த நீ பிள்ளை பத்து விட்ட? ஏய் பிள்ளை பக்கறனா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன பிள்ளை பக்கறனா என்ன? என்னையா 10 மாசம் சுமந்து தொந்தி நடுங்க தொட்டை நடுங்க பெத்தெடுக்கிறது பிள்ளை. மயிரை புடுக்குறாங்க. 10 மாசம் சுமங்காம அப்புறம் 40 மாசமா சுமக்குறாங்க. ஆமாங்க, 10 மாசம் சுமந்து தான் பிள்ளை பக்கறாங்க. பிள்ளை பக்கறதுனாவே என்னன்னு தெரியல. என்ன பிள்ளை பக்கறதுனா முக்கி பக்கறதுக்கு பேரு தான் பிள்ளை பக்கறது. உண்மைதானயா? இப்ப யாராவது முக்கி பிள்ளை பக்கறாங்களா? வக்க மக்கள 85% விழுக்காடு. டெலிவரி சமயத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போனா டாக்டர் மல்லாக்க படுக்க போட்டு கத்தி எடுத்து வயிற்ற 2 பொளந்து கிழிச்சு உள்ள இருக்க குழந்தைய எடுக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என்ன தலை திரும்பாம இருக்கட்டும், உங்ககிட்ட இதை போட்டு திரும்பாம இருக்கட்டும். அதிகமா பேசுற பெண்களை கண்டவே எனக்கு பிடிக்கும். அதிகமா பேசுற ஆம்பளை கண்டால சுத்தமா பிடிக்காது. உன்னை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எரிச்ச மசரா. உன்னை பார்க்கும்போது அப்படியே எனக்கு குளு 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 குளு. உன்னை பார்க்கும்போது அக்கா மக்களை என்ன பண்றேன்னா நல்லா அம்ல இந்த மிளகா இருக்கு பாரு, சீனி மிளகா. இந்த சீனி மிளகா காக்கலே வாங்கி நல்லா அம்மியில நேக அரைச்சு இதுல புடிச்சுக்கிட்டு விட்டு நான் அப்புறம் மாதிரி. ஐயோ எதெல்லாம் விடுது கூசுதா? எதெல்லாம் விடுது அப்புறம்? ரொம்ப காந்துதா? எரியுதா? ஏப்பா தண்ணியை ஊத்தி அணைக்க போறியாத? பிரிட்ஜ்ல இருந்து ஒரு ஐஸ் கட்டியை வச்சு அதுல வச்சு விடவா? குளுன்னு இருக்க முடியாது. நீ என்ன ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்க? எதுல வைக்கணும்? புத்ராசனே, இந்த புள்ள கைய பிடிக்கிறனே நல்ல ரப்பா இருக்குனே. இங்க வாமா பிடிச்சு பாக்குறேன். கை நல்ல வேலிக்கிற விட்டுற உம்முறையா இருப்பாவலடா. இல்லன்னா தார் ரோடு ஓட கூட்டிட்டு போயிருப்பாங்களோடா. பிச்சு போடுவே பிச்சு. வேலை அப்படி செய்யறேன். தினமும் 4 தடவை 5 தடவை வீடு கூட்டுறேன், 5 தடவை பாத்திரம் வளக்குறேன். வேலை தினமும் அப்படி செய்யறேன் நானு. மத்த ஊரா வக்க மக்களும் அப்படியே வேலை வீடு கூட்டாம பாத்திரம் வளக்காம அவட்டுக்குள்ள கையை கொடுத்துட்டு படுத்து கிடக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்வாங்கங்க. சொல்ற கேளுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அவங்க செய்வாங்க. நான் எல்லாம் விருப்பப்பட்டேன்னா 5 தடவை 6 தடவை கூட செய்வேன்.
ஆமா அதனாலதான் உடம்பு இப்படி இருக்கு. பெரிய காமாவரி பிடிச்ச முண்டையா இருப்பா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எதை சொல்ற? வீடு கூட்டுறதா பாத்திரம் விளக்குறதா துணி துவைக்கிறதா சொல்றேன். அத சொல்றியா? நான் 5 தடவை செஞ்சுன்னு சொன்னோம்னா முகரைய பாரு. தப்பா பேசாதீங்க, எனக்கு தப்பா பேசுறாலே பிடிக்காது. இப்ப பூரா நாங்க பூரா முட்டி செத்து போய் கிடக்குறோம். எங்கிட்ட 5 தடவை 6 தடவை ரொம்ப சிரமம்டா. தப்பா பேசாதீங்க. ஆனா இன்னொரு வாய்ப்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது செய்யறதோட. ஆனா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. செய்யறதோட சரி. மை ஆனா இன்னொரு வாய்ப்பு இருக்குடா. என்ன? நேர மாடுதாவணி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு பொட்டனா இருக்கு. பொட்டன் தான் எடுத்துக்கிட்டு உள்ள உடுத்துக்கிட்டு வக்க மக்களை பீடி எடுத்துக்கிட்டு இப்படி சில்லுக்குன்னு ஏத்திக்கிட்டு சுருட்டிக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு அடிச்ச மச்சுக்க கிருன்னு இருக்கும். படுத்து தூங்கிடுவ. என்ன செய்ய நினைக்கிறானா? நீ என்ன 5 தடவை 15 தடவை செய்ய. ஐயோ அப்படி இல்ல, பெரிய ஃபேமஸ். அடே அப்பா சொன்னாங்க நீ பெரிய ஃபேமஸ். போன உடனே பொளந்து அடிச்சு படுத்துறியா, பேக்க கூட இறக்கி வைக்கிறதையாமியா. அந்த பாவம் கீழ இருந்து மெத்தைக்கு தூக்கிட்டு கிடக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? முகரே பாரு, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இந்த கூட்டத்துல இருக்கிற பெண்ணு நீனு ஒண்ணாக்க. ஆமா இல்லையா? யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். இப்படி பேசினா தானே எனக்கு பிடிக்கும். இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்க பெண்களே நீனு ஒண்ணு. கண்டிப்பா இந்த கூட்டத்துல இருந்து 2 அக்காளை கூப்பிடுவோம். இல்ல சும்மா ஒரு பேச்சுக்குப்பா உடனே கூப்பிட சொல்லுவாங்க. உடனே கூப்பிட்டா எப்படியா மேடையில வருவாங்க. 2 அக்காளை கூப்பிடுவோம். இந்த ஆத்திப்பட்டி ஊர்ல மல்லிகை கடையில 1/2 கிலோ பருப்பு புளி உப்பு மிளகா வாங்குவோம். 2 அக்காளையும் இங்க உட்கார வச்சு சாம்பார் வைக்க சொல்லுவோம். சரி 2 சாம்பார் ஒரே மாதிரி இருக்குமா வெவ்வேறு மாதிரி இருக்குமா? ஒவ்வொருத்தவங்க கை பக்குவம் இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்க. நல்ல விவரமா பாயிண்டா புடிச்சு பேசுறவாரு. ஒரே கடையில பருப்பு வாங்குறோம், புளி உப்பு மிளகா வாங்குறோம். ஆனா 2 பேரும் 1 கிலோ தான் சாம்பார் வைக்க சொல்றோம். 2 சாம்பார் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனா நீ என்ன சொல்றனா வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற காரணம் கேட்டா கைப்பக்குவங்கிற. கைப்பக்குவம் கிடையாது, மயிரை புடுங்கின பக்குவம் கிடையாது. இப்படி சொல்லிதான் ஆம்பளை ஆளுகளை கொல்ல வருஷமா அந்த பொம்பளை ஆளுங்க கூட ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. பெண்கள் சமைக்கிறதுல உப்பில் இல்ல ருசி, மிளகாயில இல்ல ருசி, பருப்புல இல்ல ருசி. ஒரு பெண்ணு சமைக்கிறானா சரியான மன நிலைமையில சமைக்கணுமா? கட்டுன புருஷனுக்கு பெத்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணு சமைச்சான்னு வச்சுக்க, உங்க பொண்டாட்டி எல்லாம் வீட்டுல நல்ல மனநிலைமையில இல்லையா? பாதிக்கப்பட்ட கோஷ்டி உண்மையா சொல்றேங்க. காலையில எக்கா அவங்க எல்லாம் கை தட்டினது யாருன்னு பாத்துக்கங்க. வீட்டுல கூட்டிட்டு போய் கும்மாங்குத்தா குத்துறீங்க. இப்ப நான் சொல்றேன், அதை மட்டும் கவனமா கேளுங்க. நீங்க அதாவது பெண்கள் சமைக்கும் போது சரியான மனநிலைமை சமைக்கணும். கட்டுன புருஷனுக்கு பெத்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணு சமைச்சான்னு வச்சுக்க, என் புருஷனுக்கு மீன் குழம்புனா நல்லா சாப்பிடுவாருப்பா அப்படின்னு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இருக்கும். சரி இதே பிள்ளைக்கு சமைக்கிறான், என் பிள்ளை முட்டை குழம்புனா அப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இருக்கும். சரி இதே அந்த பெண்ணு இவங்க தாலிய போட்டு அறுக்க காலத்துக்கு வடிச்சு ஒட்டி இப்படி சொல்லி சமைச்சான்னு வச்சுக்க, அந்த குழம்பு புழு தாண்டி இருக்கு மாத்தா. ஊர்ல நீ வம்பா கட்டி விட்டு போற. உண்மை அதானே. ஆளா பாரு முகரைய. சரி அது இருக்கட்டே, நான் சூப்பரா சமைப்பேன். வேற லெவலா இருக்கும். ஒரு நாளைக்கு நாளைக்கு போடுறியா? என்னது 5 ஊத்துறியா? சாப்பாடு வேணுமா? சபாகலமே அதானே பார்த்தேன். நீ எனக்கு கஞ்சி ஊத்துற. கண்டிப்பா நான் நல்லா சமைப்பாங்க. நீ சமைக்கிற உன் பேட்ச் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? ஐயே என்னது? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? ஐயோ டேய் இங்க நீர்மலை எடுக்கற. இப்ப நீர்மலை வாங்குறதுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துருப்பா. டேய் என்ன பாப்பா? செவ்வாய்க்கிழமை செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? செவ்வாய்க்கிழமை செல்லக்கிளி புருஷன் செத்து போயிட்டானா? மாமா யார் அந்த செல்லக்கிளி? டேய் செல்லக்கிளின்னு யாரும் தெரியாம தான் யாரும் செத்து போனன்னு கேக்குறீங்களா? செல்லக்கிளி புருஷன் எப்பயா செத்தா? ஐயோ உனக்கு தான் ரொம்ப வசதியா இருக்கு, நீ ஏன் அழுகுற? என்ன லூசு முண்டை, செல்லக்கிளி நீ சைடுல வச்சிருந்தியா? ஆமா செல்லக்கிளிக்கு வயசு என்ன? அதுக்கு 76. இப்போ உனக்கு பெரியம்மா வேணும்னு சொல்லுவேன், எனக்கு தெரியும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், செல்லக்கிளி உன் பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இல்ல உண்மையிலே நான் நல்லா சமைப்பேன்னு சொல்றேன். செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா வீடு வெறிச்சோடியா இருந்துச்சுன்னு வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கிட்டு பூன்னு அழுதலாம். உன் பேச்சுகளும் வார்த்தைகளும் சரி. அதுக்கிட்ட இந்த இடத்துல என்ன தொழில் பண்ற? இந்த இடத்துல பிசு 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 பண்றேங்க. ஒரு ஸ்ப்ரே வாங்கி தரேன், அடிச்சு உரியா கலகலன்னு இருக்கேன். ஸ்ப்ரேவா யூஸ் பண்றீங்களா? சீச்சி கொஞ்ச நாள்ல அப்புறம் கை கால இழுத்து. பாகைமணி பாத்திருக்கியா? பாகைமணி கணக்குல இதுல சாம்ட்ரி பாக்ஸ்க்குள்ள இருக்கும் பாரு, இப்படி பாகைமணி. ஆமா ஆமா காம்பஸ். இந்த மூலையில இருந்து இந்த மூலை 180 டிகிரி. ஆமா டைங். ஓ மோகரே என்னோட வியாபாரம் பிசினஸ் கரெஞ்சு என்ன கொல்ற. என்னோட வியாபாரம் என்ன தெரியுமா? யாரது சொல்லுவாப்பா? உன் படம் என்ன படம்?
இளநீ வர மாட்டேங்க. எங்க உங்க இளநீல உனக்கு சின்ன சந்தேகம். உங்க இளநீல எப்படி அரைப்படி தண்ணி தருமா? ஐயோ, 1.5 படி கொஞ்ச நேரம் ஆகட்டும். தித்திப்பா இருக்குமா? நிறைய இனிப்பு திகட்டி போயிடும். எனக்கு அது மூத்திர சத்த மாதிரியே இருக்குப்பா. இந்த உன் தண்ணி வேணா? எனக்கு இந்த ஐப்பசி மாதத்துல சளி பிடிக்கும். அந்த இளநீக்கில இருக்குல்ல இந்த வழுக்க கீத்து, ஆமா, அந்த கீத்தை மட்டும் குடுவே. நானா கொடுத்தா நல்லா இருக்காதுங்க. நீங்க நான் காமிக்கிற இளநீ எப்படி எடுத்து உட்காந்துக்கிட்டே நீங்க வாட்டுக்கு கரண்டிக்கு தின்னு வாருங்க, அப்படி இருக்கும். அப்படியா? உட்காந்து எப்படி கரண்ட் வந்து தெரியுமா? ஏற்கனவே மொத்த காரணம் சண்டாளி. ஒரு புண்டை இளநீ வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பங்கு வர்றாயா? ஒரு பிண்டு இளநீ வச்சுக்கிட்டு, ஒரு பிண்டு போன இளநீ வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பிண்டு இளநீ புண்டு போன இளநீ. அதான் புண்டு வச்சுனா புண்டு இளநீ. என்னையா சொல்ற? ஆமா, ஒரு ஒன்ன வச்சுக்கிட்டு யார்ட்டையாவது ஒண்ணு உருப்படி எல்லாருக்கும் கொடுத்தா நான் என்ன சொன்னேன்? சவட்டி எடுத்து போட மாட்டாங்கடா. என்னங்க சொன்னேன் நானு? பிண்டு இளநீ என்ன ஊர்ல விளக்க மாத்தாடியா இருக்க? இளநீ தொங்கிருச்சு, இளநீ தொங்கிருச்சு, இளநீ தொங்கிடுச்சு. ஏறி மாமா நாங்க 4 பேரை இதுல ஏறி, நீங்க 4 பேரு மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்வதி கிளவிய பிடிச்சி ஏறி, அது ஒன்னாலே செத்து போச்சே தெரியுமா மாமா? பாருங்க கிளவி செத்து போச்சு. இனி ஆத்தர் அவசரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அந்த பிள்ளை இருக்கையில நீ ஏன் கவலைப்படுற? மாப்பிள்ள தக 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 பாலக்கட்டையும் கருவத்துறையும் வெட்டிட்டாங்களே, நீ எங்கிட்டு தக 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 ஏமா கண்ண மைக் உள்ள போச்சு. ஏப்ப அந்த தொன்ன புத்தி நல்ல வேலைக்கு மைக் இங்க திரும்பி இருந்துச்சுன்னா என்ன ரத்த வர தெரிஞ்ச ஒண்ணு மைக்க குத்தி சாகணும், இல்லைன்னா இவ்வளவு குத்தி சாகணும்டா. வாழ்ந்தா எப்படியாவது சாகணும். கொலசாமி கோகிலுக்கு
தீராமடி பச்சாங்குடி மாறலடி தேவியே வந்தனோ பூத்தவா தந்தனா அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை அட என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா எப்போது தெரியவில்லை அது என்னன்னு புரியவில்லை அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை நல்லா இருக்குல்ல நீ முன்னாடி நான் பின்னாடி 4 வரக்கடை தான் கேப்பு அதனால லேசா அந்த 4 வரக்கடை ஒட்டினு வச்சுக்க முட்டி இருந்தா எடுத்து பாஸ் ஆயிரும் என்னது பாஸ் ஆயிருக்குமா மெயின் பீஸ்ல போயிடும் நறுக்கி விட்டுருவேன் எருத்த உனக்கு நறுக்க மனசு வராது ஏன் இப்படி பிடிப்பேன் பிளேடை எடுப்பேன் அறுக்கலாம்னு வருவேன் சரி இப்படி அறுக்க வரும்போது பிளேடை தூக்கி போட்டுவிட்டு இந்த வாயிலாத அப்புறாணி அறுக்கிறமென்ட்டு 2 உருகி அப்படின்னு முத்தம் கொடுத்து ஐயர மீன் பிடிக்க போனேன் மீன் மாட்டுக்கு மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கிட்டே சேர்த்துல கல்யாணத்தை சொல்லி புட்டேன் நேரில் கை பிடிச்சி கொண்டாடுவே ஊரில் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கிட்டே சேர்த்துல பணியாரம் சுட்டு தரியா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரியா ஆப்பம் 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 என்ன அவன் ஏய் அன்ராசு நீ மட்டும் ஆப்பமிட்டா கீழே உட்காந்துட்டாப்லையே என்ன மாமா இது என்ன பழக்கம் இது ஆ. 4 வரட்டி ஆமா நான் நல்லா ஆப்பம் சுட்டு தரேன் சரி உன் ஆப்பத்துலயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன உன் ஆப்பம் தொலை இருக்குமா தொலை இருக்காதா தொலைனா ஓட்டை இருக்குமா ஓட்டை இருக்காதான்னு கேட்டேன் ஏன் இல்ல தம்பி ஓட்ட போட போறீங்களா ஓட்ட இருந்தா அது அதிர்சம் அச்சா பொழுத்தாக சரி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அது வீட்டாப்பமா இல்ல நாட்டாப்பமா எந்த ஆப்பம்னு கேட்டு சொல்லுங்க பல இது வந்து சிங்கப்பூர் ஆப்பம் சரி உன் ஆப்பம் வேணா உன்ட்டு முட்டை பணியாரத்தை தரியா முட்டை பணியாரமா உப்பிக்கிட்டு இருக்கும்ல வேணுமா பணியாரம் சுட்டு தரீங்க பணியாரம் சுட்டு தரீங்க அப்ப உங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆசை இருக்குமா எங்களுக்கெல்லாம் இருக்காதா ஆமா கலக்கார தவிர உங்க 3 பேருக்கும் ஆசை வர்றதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இல்ல அவர் வந்து ஒரு 5 வயசு கேட்டகரி வித்தியாசம் டிஃபரெண்ட் அவர் வந்து 1 செட்டு கிடையாது அவங்க சம்மு ஒல்லி அந்த செட்டு பணியாரம் சுட்டு தரீங்க கொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரீங்க சுட்டு தரவா சுட்டு தரவா பஞ்சு முட்டா சேலை கட்டி பட்டு பண்ணு நவுக்க போட்டு பஞ்சு முட்டா சேலை கட்டி பட்டு பண்ணு
சரியா விடுவேன். சரியா விடுவீங்களா? சரியாத்தான் விடுறேன். சில சமயம் நழுவிட்டு போயிருது. ஆமா, போதையில பண்ணும்போது. வினிதா, என்னைய பிடிச்சிருக்கா? எடுத்தவனே இப்படி சொன்னா மயிரில் வழங்குமா? அடா ஒரு அன்பா சொல்லுமா. பொய்யும் பிராடு மாதிரி விடு. பொய்யாத சொல்லட்டா? ஆமா, உனக்கு கொஞ்சமா இல்ல தன்ராசு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிள்ளைவா என்ன வேணா ஒரு 50 விளக்கணம் வாங்கிட்டா, கிட்டி அடிக்கலாம். கிட்டவா வினிதா, எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சமஞ்சது எப்படி? என் காதலை சொல்லுகிறேன். ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு, உன் கால் ரெண்டும் போகுது பின்ன, நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தானா சொன்னா என்ன? என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ண, உன் காதல் போகுது பின்ன, நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ண, நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? பொண்ண உன் காதல் போகுது பின்ன நான் முத்தமோட
காதல் வந்து விட்டது. கூறுமுன் காதலை. ஆமாங்க. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லவா? சொல்லவா? சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் வசந்தோ உன்னுடைய நினைப்பு, என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சமா என்ன சொல்லு? சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. கொஞ்சமா